ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம தங்கமகள் பார்க்க போகிறோம். தங்கமகளில் வந்துட்டு இவ்வளோ அமளித்தமிழி நடந்துட்டு இருக்கு. இவனுக்கு என்னடா வேணும், போங்கடா தள்ளுங்கடா இவன் அங்கிட்ட அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓரமாக கொஞ்சம் மிச்சத்துனுங்கடா போங்கடா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. என்னன்னு பார்த்தா இவங்க எல்லாம் பழி போட்டுட்டு இருக்காங்க. இவன் என்ன பண்ணுறான், எங்கே போன அஞ்சலி என்ன ஆச்சு உனக்கு எதுவும் கூடாது வேண்டிக்கிட்டேன் அப்படி இப்படின்னு பேசுகிறான். இவன் பேசுனது தாங்க முடியாது, ஓவராக உருகாதரா முடியலடா சாமி அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, இதை பார்த்தனே போதும் நிறுத்துடா, என்ன பேசணும்னு தெரியாமல் பேசுவியா, நீ உருகுதே பாட்டா போட்டுருவியாட்டு கூட்டா அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கலாய்ச்சது மட்டுமா திட்டுன்னு திட்டி விட்டாங்க. திட்டி விட்டுட்டு வேணா நகை எடுத்தான்னு விஷயத்த சொல்ல போலீஸ் எல்லாம் வர வச்சிட்டாங்க. போலீஸ் எல்லாம் வர வைக்காதீங்க, நான் இந்த தப்பு பண்ணலன்னு சொல்றாங்க. போலீஸ்ல சார் என்ன சொல்றாருன்னா, நீங்கள்லாம் யாராவது பார்த்தீங்களா இவங்க நகை எடுத்ததுன்னு சொல்லி கேள்வி கேட்க, இல்லைங்க அங்கிள், போலீஸ் அங்கிள் பிடிச்சிட்டு போங்க, இவன் தான் திருடேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ எத்தனை அஸ்கி வயசுக்கில் பேசினாலும் நான் பிடிச்சிட்டு போக மாட்டேமா, உண்மை தெரிஞ்சால் நீ உதற விட்டுருமா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட மனசில் நினச்சிக்கிட்டு எனக்கு ஆதாரம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஹை பிபி வந்து ஹை பிஸ்கஸ் மாதிரி இவர் குதிச்சுட்டு கிளம்பி போயிட்டாரு. சரி, இவர் டியூட்டி இவர் ஒழுங்காக பார்த்துட்டாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்ம மீனாட்சி ஒரு பக்கம் சப்போர்ட் பண்ணுறாங்க. கண்டிப்பாக அஞ்சலி திருடிக்க மாட்டான்னு சொல்லிட்டாங்க. பக்கத்துலேயே திருடனை வச்சுக்கிட்டு நீங்கள் வெளியெல்லாம் அலையிறீங்களே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நம்ம சுப்பு பை தான் திருடி இருப்பான், பிடிச்சி உள்ள போடுங்க, சொந்த மாமியார் வீட்டில் திருடுறான் பாருங்க, வருங்கால மாமியார் வீட்டில் ஐயே அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சரி, இது எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் திருந்தாத கெஸ், இது அப்படிதான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இன்னொரு பக்கம் அஞ்சலி நீனே தனியாக ஃபீல் பண்ணிருக்க, எங்க அஞ்சலி போனேன்னு சொல்லி முத்து கேட்க, அதுக்கு இவங்க ஒரு கதையை ரெடி பண்ணிட்டாங்க. நான் வளர்த்த அம்மா, என்னை வளர்த்தவங்க அவங்க அம்மா மாதிரி, ஆனால் அவங்க வந்துட்டு இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஃபீல் பண்ணி பேசுறாங்க. ஃபீல் பண்ணி பேசினதோட மட்டுமா அவங்க அஸ்தியை வச்சுக்கிட்டு கண்டிப்பாக நான் மன்னிப்பு கேட்காம இங்கேருந்து போக மாட்டேன்னு சொல்லிட்டு சபதம் மேற்கொள்றாங்க. தேவையா அஞ்சலி இதெல்லாம்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ